அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாறு முதல் கேள்வி. கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் யார்? முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர்னா முகமது கோரி. அடுத்து இரண்டாவது கேள்வி. இராணுவ பணிகளுக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எது? என்ற சொல்னா பண்டகன். அடுத்து மூன்றாவது கேள்வி. முகமது கோரி என்னும் தனி வகை அடிமைகளை பேணினார். யாரு? முகமது கோரி டேஷ் என்னும் தனி வகை அடிமைகளை பேணினார் அப்படின்னா இந்த பண்டகன் எனப்படும் இந்த இராணுவ அடிமைகளை பேணினார். அடுத்து நான்காவது கேள்வி. மம்லூக் மரபை நிறுவியவர் யார்? இந்த மம்லூக் மரபை நிறுவியவர் அல்லது அடிமை வம்சத்தினை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். எந்த ஆண்டுனா 1206ஆம் ஆண்டு. அடுத்த ஐந்தாவது கேள்வி. மம்லுக் என்னும் அரேபிய வார்த்தையின் பொருள் என்ன? மம்லுக் என்னும் அரேபிய வார்த்தையின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை. அதுதான் மம்லுக் என்னும் அரேபிய வார்த்தையின் பொருள். அடுத்த ஆறாவது கேள்வி. எத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் சுல்தான் அடிமை வம்சத்தினர் ஆட்சி செய்தனர்? எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் பார்த்தீங்கன்னா சுமார் 84 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. 1206 இருந்து 1290 வரைக்கும் சுமார் 84 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தானிய அரசர் யார்? யாருன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தான் ஆவார். அடுத்து எட்டாவது கேள்வி. குத்புதீன் ஐபக் டெல்லியில் டேஷ் எனும் மசூதியை கட்டினார். எந்த மசூதியை குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டினார்னா குவாத்துல் இஸ்லாம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி குவாத்துல் இஸ்லாம் மசூதி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. இந்தியாவில் உள்ள பழமையான மசூதி எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதி. அடுத்து 10வது கேள்வி. குதுப் மினார் கோபுரத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இந்த குதுப் மினார் கோபுரத்தை கட்ட அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். அடுத்து 11வது கேள்வி. குதுப் மினார் கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்? இந்த குதுப் மினார் கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்னா அவருடைய மருமகன், அதாவது அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படும் இல்துமிஷ் அவர்கள் தான் இந்த குதுப் மினார் கோபுரத்தை கட்டினார். அடுத்து 12வது கேள்வி. போலோ விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்த அரசர் யார்? குத்புதீன் ஐபக் 1210ஆம் ஆண்டு இறக்கிறார். அடுத்து 13வது கேள்வி. குத்புதீன் ஐபக்கின் மகன் டேஷ் ஆவார். குத்புதீன் ஐபக் மகன் ஆரம் ஷா. அடுத்து 14வது கேள்வி. மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இல்துமிஷ் டேஷ் எனும் குழுவை உருவாக்கினார். எந்த குழுவை உருவாக்கினார்னா 40 குழு. அதை சாஹல்கானி என்றும் அழைப்பார். அடுத்து 15வது கேள்வி. சாஹல்கனி அல்லது சஹல்கானி என்றால் என்ன என்று பொருள்? என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 குழு, நோபல்ஸ் 40 என்று அழைப்பாங்க. 40 குழு. அடுத்து 16வது கேள்வி. இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு டேஷ் வழங்கினார். எதுனா இக்தாக்கள், நிலங்கள். இதுக்கு இன்னொரு பேர் முக்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 17வது கேள்வி. டேஷ் என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். எந்த நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இக்தா. அதை பெற்றவர்கள் பேர் இக்தாதா முறை என்றும் இதற்கு பேர் காணப்படுகிறது. அடுத்து 18வது கேள்வி. இல்துமிஷின் மகள் டேஷ் ஆவார். யார்னா ரஸியா சுல்தானா. இவர் தான் இல்துமிஷின் மகள் ஆவார். அடுத்து 19வது கேள்வி. சுல்தானியர்களில் முதல் பெண் அரசி டேஷ் ஆவார். யார்? ரஸியா பேகம். இவங்க தான் முதல் சுல்தானியர்களில் முதல் பெண் அரசி. அடுத்தது 20வது கேள்வி. 40 குழுவை ஒழித்தவர் யார்? இந்த 40 குழுவை ஒழித்தவர் யாருன்னா கியாசுதீன் பால்பன் என்பவர் தான் ஒழிக்கிறாரு. கொண்டு வந்தவர் இல்துமிஷ். அடுத்து 21வது கேள்வி. பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான டேஷை ஆதரித்தார். யாருன்னா அமீர் குஸ்ரு. அடுத்து 22வது கேள்வி.
துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். இவர் தான் வந்து துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். அடுத்து 23வது கேள்வி. காராவின் ஆளுநர் டேஷ் ஆவார்? காரா என்ற பகுதியின் ஆளுநராக இருந்தவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். இவர் தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன். அவர் தான் வந்து காராவின் ஆளுநராக இருந்தார். அடுத்த 24வது கேள்வி. வங்காள ஆளுநர் டேஷ் ஆவார்? வங்காள பகுதியின் ஆளுநர் டேஷ் ஆவார் அப்படின்னா துக்ரில் கான். துக்ரில் கான் என்பவர் வங்காள பகுதியின் ஆளுநர். அடுத்து 25வது கேள்வி. சிர்ஹிந்த் அப்படின்ற பகுதியின் ஆளுநர் டேஷ் ஆவார்? சிர்ஹிந்த் என்ற பகுதியின் ஆளுநர் பஹலுல் லோடி. பஹலுல் லோடி சிர்ஹிந்த் என்ற பகுதியின் ஆளுநர். அடுத்து 26. டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் டேஷ் ஆவார்? யாருன்னா கியாசுதீன் துக்ளக். இவர் தான் வந்து இந்த துக்ளக் வம்சத்தை நிறுவியிருப்பார். அவர் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற நகரை நிர்மாணித்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த நகரம் கைவிடப்பட்டிருக்கும். அடுத்து 29வது கேள்வி. அடிமை வம்ச ஆட்சியை நிறுவியவர் டேஷ் ஆவார்? அடிமை வம்சம் அல்லது மம்லூக் வம்ச ஆட்சியை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். அவர் தான் வந்து நிறுவுறாரு. அடுத்து 30வது கேள்வி. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யார்? இந்த கில்ஜி வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவர் தான் கில்ஜி வம்ச அரசத்தை நிறுவுகிறார். அடுத்து 31வது கேள்வி. துக்ளக் அரச வம்சத்தில் மக்களின் நல் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? யார்னா ஃபெரோஷா துக்ளக். ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு கட்டியிருப்பார். அடுத்து 32வது கேள்வி. சையத் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த சையத் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர் கான். இவர் தான் சையத் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். அடுத்து 33வது கேள்வி. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார்? லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பஹலுல் லோடி. இவர் தான் வந்து லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். அடுத்த 34வது கேள்வி. முதலாம் பானிபட் போர் டேஷாம் ஆண்டில் நடைபெற்றது? எந்த ஆண்டு முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது? கிபி 1526ஆம் ஆண்டு. அடுத்த 35வது கேள்வி. முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி டேஷ் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார்? யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? முகலாய பேரரசை நிறுவிய பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்த 36வது கேள்வி. முகலாய அரசை நிறுவியவர் டேஷ் ஆவார்? யார் இந்தியாவில் நிறுவன முகலாய பேரரசை? பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். டேஷாம் ஆண்டில் மதுரை தனி சுல்தானியமாக உருவானது? ரொம்ப முக்கியமான கேள்வி. 1335ஆம் ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக உருவாக்கப்பட்டது. அடுத்த 38வது கேள்வி. தாமர் லைன், அதாவது 38வது கேள்வி. தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ் ஆவார்? தைமூர். இவர் தான் வந்து இந்தியாவில் 1398ஆம் ஆண்டு இந்தியா மீது படையெடுத்திருப்பார். அவர் தான் வந்து தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர். அடுத்த 39வது கேள்வி. டேஷாம் ஆண்டில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது? கிபி 1398ஆம் ஆண்டு தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்தார். அடுத்த 40வது கேள்வி. ரஷ்யாவின் உதவியாளர் யார்? சுல்தானா ரஷ்யாவின் உதவியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜலாலுதீன் யாக்கூத். இவர் வந்து ஒரு அபிசீனிய அடிமை. அடுத்த 41வது கேள்வி. பாரசீக மற்றும் இந்திய பாணியிலான கலை வடிவம் டேஷ் என்று அழைக்கப்பட்டது? எந்த கலை வடிவம் என்று அழைக்கப்பட்டதுன்னா இந்தோ சாரணி கலை வடிவம். அடுத்து 42வது கேள்வி. முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்னன்னா ஜூனா கான். அதுதான் வந்து முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர். அடுத்த 43வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் அடிமை வம்சத்தை சேராத சுல்தானிய அரசர் யார்? யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவர் வந்து கில்ஜி மரபை தோற்றுவித்திருப்பார். அடுத்த 44வது கேள்வி. 44. கீழை கங்கை சமவெளியை, அதாவது பீகார் வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை பாக்தியார் கில்ஜி ஒப்படைத்த அரசர் யார்? யாரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர்கிட்ட தான் வந்து இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அடுத்த 45. துருக்கிய பிரபுகள்
குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனுமான டேஷ் என்பாரை சுல்தானாக தேர்வு செய்தனர். அதான் இல்துமிஷா 1611 தேர்வு செய்கிறாங்க. 1611. அடுத்து 46வது கேள்வி. அடிமை வம்சத்தை சேர்ந்த இல்துமிஷ் எவ்வளவு காலம் ஆட்சி புரிந்தார்? எவ்வளவு? சுமார் 26 ஆண்டுகள். அதாவது 1611 1636 வரைக்கும் சுமார் 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பார். 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பார். 47வது கேள்வி. டேஷாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூரை ஆட்சி செய்த ராஜபுத்திரர்களை தோற்கடித்தார்? எப்பொழுது தோற்கடித்தார்னா 1303ஆம் ஆண்டு. அடுத்து 48வது கேள்வி. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த டேஷுக்கு மாற்றினார். இதனால் தேவகிரி. அடுத்து 49வது கேள்வி. தௌலதாபாத் என்பது டேஷ் பகுதியை குறிக்கும்? அதுதான் தேவகிரி. முன்பு தேவகிரி என்று அழைக்கப்பட்டது. தலைநகரம் மாற்றப்பட்ட பின் அது தௌலதாபாத் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 50வது கேள்வி. முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யார்? மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதுடா. இவர் ரேக்லா என்ற ஒரு பயண நூலை எழுதியிருப்பார். நன்றி.